இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு நியோ ஸ்போர்ட்ஸ் கஃபே மாடல் வண்டி. ஸோ நியோ ஸ்போர்ட்ஸ் கஃபேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ரெட்ரோ கஃபே ரேசரும் ஒரு மாடர்ன் நேக்கட் பைக்கும் மிக்ஸ் ஆன ஒரு டிசைன் தான் நியோ ஸ்போர்ட்ஸ் கஃபே. ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோண்டா CB650R பற்றி தான். ஸோ CB சீரிஸ் பார்த்தீங்கன்னா 300cc செக்மெண்ட்ல இருக்கு, 1000cc செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மிட் ரேஞ்ச் ஒரு 650cc பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியை தந்த நம்ம ஃப்ரெண்ட் வந்து மிஸ்டர் எரின் பிரிட்டோ. ஸோ அவங்கள நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ பிரதர். ஹாய். ஸோ நேக்கட் பைக் எதனால செலக்ட் பண்ணீங்க, அதுவும் இல்லாமல் ஹோண்டால நீங்கள் இதுக்கு பர்டிகுலராக சூஸ் பண்ணீங்க, உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக ஹோண்டா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிலேபிள் அண்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த செக்மெண்ட்ல இருக்கிற வண்டி கம்பேர் பண்ணும்போது பவர் அதிகம் இந்த வண்டிக்கு. அண்ட் லுக் வைஸ் நேக்கட் வெர்ஷன்ல லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வண்டி. டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சரி, சிட்டிக்கும் சரி, ஹைவேக்கும் சரி, இட் வாஸ் வெரி இமர்ஸ் டு டிரைவ். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஆசை முன்னாடி ஹோண்டா எடுக்கணும்னு சொல்லி, அதனால ஹோண்டா. ஓகே, நீங்க இந்த வண்டியில வந்து ஒரு 4 சிலிண்டர், நம்ம டிராஃபிக் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து நீங்க 6th கியர்ல உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்லோவா போக முடியுது? ஸோ இன்ஜின் இடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றீங்களா? இல்ல, இன்ஜின் ரொம்ப நாக்கிங் ஆகல. 6 கியர்ல நீங்க 20-30ல கூட போகலாம், ரைட் பண்ணலாம் பொறுமையா, பிரச்சனை இல்லை. டிராஃபிக்கும் சிட்டி டிராஃபிக்கு ரொம்ப நல்லா ஓட்டுறதுக்கு. பட் என்னன்னா வண்டி கொஞ்சம் சிட்டிக்குள்ள ஓட்டும் போது மட்டும், நீங்க வெளியே லாங் டிரைவ்ல போட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ப்ராபப்லி நமக்கு சிசி கூடனாலே அந்த ஹீட் இஷ்யூஸ் வந்துடும் கண்டிப்பா. ஓகே, ஆக்சுவலாக இது பிராண்ட் நியூ, ஆக்சுவலாக 2025 மாடல். இவங்க வந்து ஜஸ்ட் எடுத்து ஒரு 1.5 months கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து அவங்க சொன்னாங்க ஒரு 700 to 1000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள பண்ணுங்கன்னாங்க. ஓகே, ஸோ நான் அது மாதிரி 750ல அப்படியே சர்வீஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் RPMல மெயின்டைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முன்னாடி, அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் கைட்லைன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நீங்க டிரைவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஹைவேஸ் எதுவும் ரைட் பண்ணி பாத்தீங்களா? நான் ஆக்சுவலா வண்டி சென்னையில எடுத்தேன். சென்னையில இருந்து நான் நம்ம ஊருக்கு இங்க ஓட்டு வந்தேன். ஓகே, ஃபீல் வெரி மச் கம்ஃபர்டபிள் அண்ட் சேஃப். ஓகே, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங், ஓகே, I was very much comfortable with this. ஓகே, ஹை ஸ்பீட் நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் ரீச் பண்ணீங்க? நான் ஒரு 160 வரைக்கும் ட்ரை பண்ணீங்க. ஓகே, நான் போகல. பிரேக்கிங் அந்த டைம் கான்ஃபிடன்ட் இருந்தா? வெரி மச். அதான் 160ல பிரேக் பண்ணேன். வண்டி வந்து ரொம்ப கிகிள் ஆகல, ஒன்னும் ஆகல. பிரேக்கிங் சூப்பரா இருக்கு வண்டியில. ஓகே, சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம இனி அடுத்த வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் செக்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப். ஸோ 2019 to 23 மாடல் வரைக்கும் ஒரு ரவுண்ட் ஹெட்லாம்ப்ஸ் தான் இருந்து. ஸோ 24ல வந்து அவங்க வந்து ஹெட்லாம்ப்ஸ் ஷேப் மாற்றிட்டாங்க. ஒரு LED நல்ல ஒரு லைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே LED. வண்டியோட ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 41mm இன்வெர்டட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த பிரேக் லிவர்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள், பட் கிளச் லிவர்ஸ் அட்ஜஸ்டர் கிடையாது. ஸோ இதில் மட்டும் உங்களுக்கு தேவைக்கு அந்த லிவர் அட்ஜஸ்டிங் பண்ணிருக்கலாம், அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவல் டிஸ்க், ஒரு 310mm டிஸ்க் ரோட்டார், டுவல் டிஸ்க்கு. அப்புறம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 120, 70, 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. கேலிபர்ஸ் வந்து நிசின் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் டிஸ்க்கு கான்செப்ட் ரெண்டுமே, வித் டுவல் சேனல் ABS தான். 15.4 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 3 liters. ரிசர்வ் ஆகும்போது 3 liters கீழே வரும்போது வந்து நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் ஏர் ஃப்ளோ இன்டேக் வெண்ட். ஸோ பழைய மாடல்லேருந்து இதுவுமே கொஞ்சம் மாடல் மாற்றிருக்காங்க. 2 சைடுமே ஒரு மெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்டருக்கு உங்களுக்கு இதுலேருந்து தான் ஏர் இன்டேக் எடுக்குது. ரியர் செக்ஷன் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வைடான டயர்ஸ், 180 செக்ஷன் டயர்ஸ், 180, 55, 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க பேக்கில். ஸோ ரொம்ப ப்ராடரான டயர். ரியர் வீல் ஸ்டே வந்து ஒரு அலுமினியம் அலாய், நல்ல ஒரு வைடான வீல் ஸ்டே. ரியர் மோனோஷாக் வந்து 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ரியர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு 240mm ரியர் டிஸ்க் கேலிபர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சேனல் ABS, சுவிச்சபிள் ABS கிடையாது. ABS எப்பவுமே ஒர்க்கிங்ல தான் இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த வண்டியில வந்து இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ரியர் ஃபெண்டர் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கு. அது ஆக்சுவலாக பேக் சீட் வந்து இதுலேயே முடிஞ்சிருது. இதுல இருந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு டயர் செக்ஷன் இருக்கு. ஸோ அந்த டேல் ஃபெண்டரை வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி இண்டிகேட்டர்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் குஷனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷனிங் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஆவரேஜான குஷனிங். மெட்டீரியல் வந்து சாஃப்ட் மெட்டீரியல் சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது, மீடியமாக இருக்குது. ஸோ நான் பிரதர்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து ஃப்ரம் சென்னை டு நாகர்கோவில் கிட்டத்தட்ட 700 kilometers ரைட் பண்ணி வந்தாங்க. ஸோ
ஸோ ஒரு மதுரை கிட்ட வரும்போது தான் அவங்களுக்கு வந்து பெயின் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அரௌண்ட் 400 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளால கண்டினியூஸாக ரைட் பண்ண முடியாது. இட் மீன்ஸ் வந்து நல்ல சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதில் நமக்கு தேவைப்பட்ட இதில் ஒரு கவுல் மாதிரி இருக்குது, அக்சரிஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சீட்டை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹேண்டியான திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உள்ள ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டூல் கிட் இருக்க ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீட்லையுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன பேண்ட் மாதிரி. இது எதுக்காகனா இன்கேஸ் லக்கேஜ் ஏதாவது நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சீட்டை கிளிப் பண்ணிட்டு பேக்கில் வச்சு உங்களுக்கு டைப் பண்ணிக்கலாம். வண்டியோட சீட்டிங் பொசிஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ 810 mm சீட் ஹைட்டு. ஹேண்டில் பார் பொசிஷன் வந்து அப்ரைட்னு சொல்ல முடியாது, ஸ்லைட்லி ஃபார்வர்ட் லைனில் தான் இருக்குது. ஃபுட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ரேஸ்ட் ஃபுட்ரெஸ்ட்டில் இருக்குது, கொஞ்சம் ரேஸ்ட்டு கொஞ்சம் பேக்கில் தான் இருக்குது. நம்ம வந்து லைட்டாக லீன் பண்ணி இருக்கிற மாதிரி தான் ரைடிங் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலோட டிசைனே எப்படின்னா ஒரு கஃபே ரேசரும் ஒரு நேக்கட் பைக்கும் மிக்ஸ் ஆன ஒரு டிசைன் தான் இந்த மாடல். ஸோ கிட்டத்தட்ட ரைடிங் பொசிஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் லாங் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப நம்ம லீன் பண்ணி அப்படி உட்கார்ற மாதிரி இல்லை. ஸோ கம்ஃபர்டபுள் லைன் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும் வண்டி ரைட் பண்ணுறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி ரியர் ஃபுட்ரெஸ்ட்டும் அலுமினியம் ஸ்டேல, ஃபுட்ரெஸ்ட்டுமே அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் ரேஸ்ட்டாக தான் இருக்குது. ஹை அண்ட் பைக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் நம்ம சோலோவாக ரைட் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1450 mm வீல் பேஸ். ஸோ லாங்கர் வீல் பேஸ் 150 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சோலோ ரைடுக்கு நம்ம ஒரு ரோட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் பில்லியன் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அங்கங்கே உங்களுக்கு கீழே தட்ட சான்சஸ் இருக்குது. அந்த ஏரோடைனமிக்ஸ் வண்டியோட ஸ்பீடை பொறுத்து நம்ம ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வண்டியோட ஹார்ட் தான். ஒரு இன்லைன் 4 cylinder engine, 650 cc, liquid cooled engine, dual overhead cam, mated with 6-speed gearbox, slipper and assist clutch கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதோட பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 94 bhpம் 63 Nm டார்க்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 மாடல். இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 10 bhp கம்மி, 84 bhp தான். ஸோ பவர் வந்து ஒரு 10 bhp அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. TBR 650 இருக்கும், இதே இன்ஜின் தான். இதே இன்ஜின், இதே ஃப்ரேம், சேசிஸ் எல்லாமே சேம் தான், பேக் ஸ்டே எல்லாமே சேம் தான். உங்களுக்கு வந்து ஃபேரிங் மட்டும் அதில் எக்ஸ்ட்ரா வரும். பின்ன கொஞ்சம் எர்கனாமிக்ஸ், கொஞ்சம் ஹேண்டில் பார் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ரைடிங் பொசிஷனுமே டிஃப்ரெண்டாக இருக்கும். 7 kg கர்ப் வெயிட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு வெர்ஷனும் இருக்குது. ஸோ இந்த கிளச் பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலக்ட்ரானிக் கிளச்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இதில் பல்ஜாய் ஒரு எலக்ட்ரானிக் ஹோண்டா எலக்ட்ரானிக் கிளச்னு இன்னொரு எக்யூப்மெண்ட்டுமே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளச்சை பிடிக்காமலே யூஸ் பண்ணிக்கலாம் வண்டியை. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, வண்டி வந்து ஒரு ஹை அண்ட் பைக்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வண்டியோட பவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படியுமே லோ ரேஞ்ச் பைக்ஸ்லேருந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு சுவிச்சபிள் ஹோண்டா எலக்ட்ரானிக் கிளச் கொடுத்துருக்காங்க. குவிக் ஷிஃப்டர் கனெக்டர் வித் மெக்கானிக்கல் கியர் பாக்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்கலி அது ஈஸியம்லாம் கனெக்ட் ஆகிரும். ஸோ கிளச்சோட வேலையை வந்து அதுவே பண்ணிடும். ஸோ இதுக்கும் அதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,20,000. ஸோ அது வந்து 9,60,000 கிட்ட வரும். கிளச் மாடல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மந்த் தான் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அப்ரோட்ல உண்டு, பட் இந்தியாவில் வந்து லான்ச் ஆனது இந்த மந்த் தான். அதுக்கப்புறம் வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷன் தான், ரெட் அப்புறம் இன்னொன்று ஃபுல் பிளாக். வண்டியில் லுக்குன்னு பார்த்தீங்கன்னாலே இந்த 4 பெண்டு பைப்பு சேர்ந்து ஒரு சிங்கிள் எக்ஸாஸ்ட் மாதிரி வருது. அந்த அப்பியரன்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் இது நமக்கு கம்பெனிலே இதில் ஒரு இன்ஜின் கார்டுமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது அக்சரிஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து 4 பைப் கனெக்ட் ஆகி ஒரு சின்ன எக்ஸாஸ்ட் மாதிரி தான் வருது. எக்ஸாஸ்ட் சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெளியிலே தெரியாத மாதிரி அழகாக வந்து அந்த சைலன்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் இந்த சைடு தான் உங்களுக்கு அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் இருக்குது. இந்த வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த இன்லைன் 4 cylinder சவுண்டை நம்ம கேட்போம். ஸோ கம்பெனி ஸ்டாக் எக்ஸாஸ்ட் சவுண்ட் இதுதாங்க. வண்டியோட சுவிச்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரைட் சைட் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இது கில் சுவிட்சு, ஆஃப் ஆன் இதே தான் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சுமே. இது வந்து உங்களுக்கு ஹசார்ட் சுவிட்சு. ஸோ லெஃப்ட் சைட் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பாஸ் லைட்டு, டீன்னு ஒரு சின்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இது உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்கு. டிஸ்பிளேக்குள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஹார்ன் சுவிட்சுங்க இருக்குது, இண்டிகேட்டர் சுவிட்ச். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆவரேஜ் கிலோமீட்டர் ஸ்பீடு,
ட்ரிப் ஏ ட்ரிப் பி. அடுத்து இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே செட்டிங்ஸ், பிரைட்னஸ்ஸு, பேக்ரவுண்டு, டிஸ்பிளேயுமே உங்களுக்கு 3 டைப்பாக மாற்றிக்கலாம். இப்போ பார் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, சிம்பிள், ஷிஃப்ட் பாயிண்ட்டு. ஸோ இது நீங்கள் ஆர்பிஎம் செட் பண்ணிக்கலாம். ட்ரிப்பே ரீசெட் பண்ணுறது நம்ம கிலோமீட்டர். இது வந்து ஹோண்டா இக்னிஷன் செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்லிட்டு HISS. ஸோ இது வந்து உங்கள் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்டி தெஃப்ட் ப்ரொடெக்ட் மாதிரி தான் அந்த HISS. ஸோ அது ECM கூட உங்களுக்கு லிங்க் ஆகிருக்கும். ப்ளூடூத் பேர் பண்ணி உங்களுக்கு நேவிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. சர்வீஸ் வந்து உங்களுக்கு இதில் மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் டேட் எல்லாமே இதில் செட் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு டிஸ்பிளேல நம்ம பேசிக்கான விஷயங்கள் ABS, இண்டிகேட்டர், அப்புறம் சர்வீஸ் லைட் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட ஃபியூச்சர்ஸ், அதோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பிராண்டிங் தான். ஹோண்டா அதோட ரிலையபிலிட்டி ஆகட்டும், ரிஃபைன்மெண்ட் ஆகட்டும், இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஸோ இதில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பெட்டராக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி அவங்களோட வெஹிக்கிள்ஸ் வந்து எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற வெஹிக்கிளாக தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியிலையுமே நீங்கள் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்க்கலாம், ரிலையபிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட் அந்த CB650R. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned. Bye bye.